Tap to edit. எதற்கும் அஞ்சாமல் நேர்மையுடன் வாழ்ந்தால் வாழ்வு சிறந்த இடத்துக்கு செல்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த மதீன் என்ற இளைஞனின் கதை. முன்னொரு காலத்தில் மதீன் என்ற இளைஞன் பொன்னேரி என்ற சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். இவனது பெற்றோர் இறந்துவிட்டனர். இனி அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் பக்கத்தில் உள்ள ஊருக்கு வேலை தேடி சென்றான். உச்சி வெயில் அதிகமானது. அப்போது ஆலமரத்தடியில் படுத்து தூங்கினான். அவனை யாரோ தட்டி எழுப்புவது போல் இருந்தது. தூக்கம் கலைந்து விழித்த போது ஒரு பேய் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. பேய் பேய் என்று அலறினான். தம்பி, பயப்படாதே, நானும் உன்னை போல் மனிதன்தான். தற்சமயம் பேயாக இருக்கிறேன் என்றது அந்த பேய். மதீனுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். உன் பெயர் என்ன தம்பி என்று அந்த பேய் கேட்டது. மதீன் என்று அவன் கூறினான். எங்கே போய் கொண்டு இருக்கிறாய்? வேலை தேடி நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். நானும் உண்மை போல் இருந்தவன்தான். 100 வருடங்களுக்கு முன் வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் இந்த காட்டிற்கு வந்தேன். இங்கே தவம் செய்த முனிவரை பார்த்து சிரித்தேன். ஆத்திரமான முனிவர் பேயாய் இருக்கும்படி சபித்து விட்டார். பிறகு நான் அவரை பார்த்து மன்றாடினேன். ஐயா, இந்த சாபத்திற்கு ஏதேனும் விமோசனம் கூறுங்கள். படி மனித பேயாய் எத்தனை நாள் நான் திரிவது என்று அந்த பேய் முனிவரிடம் கேட்டது. சரி, நீ கெஞ்சி கேட்பதால் உனக்கு நான் ஒரு விமோசனம் தருகிறேன். உன் கதையை எந்த மனிதன் பொறுமையோடு கேட்கிறானோ அன்று நீ மனிதனாவாய். பல காலம் நான் மற்றவர்களிடம் இந்த கதையை கூறும்போது அவர்கள் பயந்து ஓடிவிடுகிறார்கள். அப்படி கூறிவிட்டு அந்த பேய் மறைந்து ஒரு அழகான வாலிபன் தோன்றுகிறான். சிறிது நேரத்தை அவன் எழுந்து வானை நோக்கி பறந்து சென்றான். என்னை நீ எப்போது நினைத்தாலும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எடுத்த காரியம் வெற்றியடையும் என்று கூறிவிட்டு மேகத்தை நோக்கி பறந்து சென்றான். மதீனுக்கு இது கனவு போல் இருந்தது. புதிய நகரை அடைந்தான். அங்கு நாடே விசேஷமாக இருந்தது. என்ன விசேஷம் என்று ஒருவனிடம் கேட்டான். உனக்கு தெரியாதா, நாளை அரசரின் பிறந்த நாளை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி, வானை வேடிக்கை மற்றும் நிறைய போட்டிகள், ஏழைகளுக்கு அன்னதானம் நடக்கும். அந்த எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுவர்களுக்கு அரண்மனையின் உபசரிப்புகளும் விருந்தும் கிடைக்கும். அப்பொழுது மதீனுக்கு இந்த போட்டிகளில் எல்லாம் வெற்றி பெற்று அரசின் மனதில் இடம் பிடித்து அந்த உபசரிப்பு விருந்தை பெற வேண்டும் என்று அவனது நோக்கம். அவனும் அந்த போட்டிகளில் கலந்து விட்டான். அந்த பேயை நினைத்து கொண்டான். அவன் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்று அரசரின் உபசரிப்புகளை பெற்று கொண்டான். அவனுக்கு ஒரு அறை மற்றும் விருந்துகளையும் கொடுத்தார்கள். விருந்தை முடித்துவிட்டு அவன் அறைக்கு சென்றபோது நடு இரவில் விழிப்பு வந்தது. அவன் அறையில் ஒரு எரும மாட்டின் கொம்பு சுவற்றில் பதிக்கப்பட்டது. அதை அவன் எடுக்கும்போது டிர் என்ற சத்தம் வந்தது. பின்னர் அவன் மிகவும் முயற்சித்து அதை எடுத்து விட்டான். பிறகு அவன் அறையில் ஒரு சுரங்கப் பாதை வந்தது. அதை உள் மின்விளக்கை எடுத்து சென்றான். அதுவுள் ஒரு அமைச்சர் தங்க நகைகள் எல்லோரையும் அவன் கொள்ளையடித்து சென்றான். அதை பார்த்த மதீன் உடனே அவனை பிடிக்க முயன்றான். ஆனால் அமைச்சர் ஓடிவிட்டார். நாளை காலை விழித்தவுடன் அரசரிடம் இரவு என்னென்ன நடந்ததோ அதை எல்லாமும் கூறினான். அரசரோ அமைச்சரை கைது செய்து அந்த மதீனையே அமைச்சராக்கிவிட்டார்.